இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ரெசில்மேனியாவில் மெயின் ஈவெண்ட்டில் நடக்க போகிற மேட்ச் ஒன்று. அந்த மேட்ச்சில் வந்து பலவிதமான ஹிண்ட் கிடச்சிருக்கு, பலவிதமான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி நடக்க போது. அதெல்லாம் என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அந்த மேட்ச் வேறு லெவலாக இருக்க போது. அந்த மேட்சை பற்றி ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். இந்த நடந்து முடிஞ்ச கடைசி ரா, அதாவது ரெசில்மேனியாவுக்கு இதுதான் லாஸ்ட் ரா. இந்த வருஷம் ரெசில்மேனியாவோட லாஸ்ட் ரான்றதுனால வேறு லெவலாக இருந்துச்சு. அதுவும் மெயின் ஈவெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இதன் மூலமாக நமக்கு ரெசில்மேனியா மேட்சுக்கான பல ஹிண்ட் கிடைச்சிருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிஎம் பங்க் வர்சஸ் செத் ரோலின்ஸ் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் பால் ஹியூமனை அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ் பால் ஹியூமன் வேண்டான்ட்டு ஒதுங்கி போறாரு. ஆனால் சிஎம் பங்க் பால் ஹியூமன் வேணும்ட்டு ஒதுங்கி வராரு, நெருங்கி வராரு. அதே சமயத்தில் செத் ரோலின்ஸ் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, பால் ஹியூமனை மிரட்டி பண்ணி வைக்கிறாரு. அதனால இந்த மேட்ச் பயங்கர இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஹிண்ட் நடந்துச்சு. அது என்ன நடந்துச்சுக்கோ, பால் ஹியூமன் வந்து சிஎம் பங்கோட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரோமன் ரெயின்ஸ் கொஞ்சம் கடுப்பாயிடுவாரு. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் நோக்கி பால் ஹியூமன் ஒடியாந்தாலும் ட்ரேபிள் சீஃப்னு ஒடியாந்தாலும் பால் ஹியூமன் விலகி நெருங்கி வரும்போது ரோமன் ரெயின்ஸ் விலகி போறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை பால் ஹியூமன் யாருக்கு ஃபேவரா இருக்க போறான்ற ஒரு கேள்வி எழுந்துகிட்டு இருக்கு. அதனால இவங்க ரெண்டு பேரும் பால் ஹியூமனுக்காக அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரோமன் ரெயின்ஸ் சிஎம் பங்கு பால் ஹியூமனுக்காக அடிச்சுட்டு இருக்கும்போது செத் ரோலின்ஸ் குறுக்கு புந்து சைலண்டா சம்பவம் பண்ணிட்டு ரெண்டு பேரையும் மேட்சை முடிச்சு விட்டு போயிடலான்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு செத் ரோலின்ஸோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் பார்த்துருப்பீங்க. அது ஒரு விண்டேஜ் மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணுற மாதிரியான ட்ரெஸ். அது வந்து ஒரு ஷீல்டுக்கான ஷீல்டு எப்படி செத் ரோலின்ஸ் வருவாரோ அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு. அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை தான் வச்சு சிஎம் பங்க்கும் ரோமன் ரெயின்ஸை தாண்டி ரோமன் ரெயின்ஸும் செத் ரோலின்ஸுக்கும் அந்த ஷீல்டுக்குள்ள இன்னும் மூவ்மெண்ட் அது கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. போன வருஷம் ரெசில்மேனியாவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த ரோமன் ரெயின்ஸ் செத் ரோலின்ஸ் மேட்சாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த ஷீல்டு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் சிஎம் பங்கும் பார்த்தீங்கன்னா பால் ஹியூமன் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ரோமன் ரெயின்ஸுக்கும் செத் ரோலின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஷீல்டு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸுக்கும் செத் ரோலின்ஸுக்கும் இந்த மாதிரி பஞ்சாயத்து போயிட்டு இருக்கிறதுனால செத் ரோலின்ஸுக்கும் சிஎம் பங்கு என்ன மாதிரி பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, யார் இந்த ஜென்ரேஷனல் லீட் பண்ண போகிறது அப்படின்றது தான். ஆனால் செத் ரோலின்ஸ் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் தி ரெசில்மேனியா. இந்த மேட்ச் தான் பெரிய மேட்ச். அதாவது ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸோட மேட்சை விட இதுதான் பெருசாக ஹைப் ஏறிட்டு இருக்கு. இந்த மேட்ச்சில் நாளுக்கு நாள் பவர் ஆகிட்டு இருக்கு. இந்த மேட்ச்சில் ரெசில்மேனியாவே வரலாற்றை மாற்ற போகுது. இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க தான் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஆஃப் தி கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ்ன்ற மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி போயிட்டு இருக்கு. இருக்கிறதுல ஒட்டுமொத்த ரெசில்மேனியாவையும் தூக்கி நிப்பாட்ட போகிற மாதிரி ஸ்டோரியில பில்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த மேட்சுக்கு. அதனால இந்த மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் என்ன நடக்கலான்னு கேட்டிங்கன்னா, சிஎம் பங்க்குக்கு சப்போர்ட் பண்ணி பால் ஹியூமன் ரோமன் ரெயின்ஸை காலை வாரி விட்டு ரோமன் ரெயின்ஸை தோக்குறதுக்கு சிஎம் பங்கு ஜெயிக்க வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவார். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு பேருக்கும் இல்லாமல் பால் ஹியூமன் சிஎம் பக்கம் போவோமா, ரோமன் ரெயின்ஸ் பக்கம் போவோமா, செத் ரோலின்ஸ் பக்கமா சைலண்டா போயிடலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா சிஎம் பங்கால தான் ரோமன் ரெயின்ஸ் ஃபேமஸ் ஆனாரு. பால் ஹியூமன் இந்த அளவுக்கு ரொம்ப சாம்பியனா வச்சிருந்ததுக்கும் காரணம் அதான். இத்தனை நாள் சாம்பியன்ஷிப் அதிகமாக வச்சிருக்கிறதுக்கு ஒரு ரெஸ்லருக்கு காரணமே பால் ஹியூமன் தான் இருந்தாரு. இந்த மூலமாக என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அடுத்து இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு சிஎம் பங்கையும் ரோமன் ரெயின்ஸையும் விட்டுட்டு செத் ரோலின்ஸ் பக்கம் போறதுக்கு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. என்னதான் நடந்தாலும் இந்த ரெசில்மேனியா பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் டே ஒன்னோட மெயின் ஈவெண்ட் மட்டும் இல்லாம இந்த ரெசில்மேனியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சா இருக்க போது. எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு பேர் மேட்சும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லாமல் மூணு பேருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாங்க. ஏற்கனவே மூணு பேருமே டாப் ஆஃப் த ரெஸ்லராக இருக்கிறாங்க. மூணு பேருமே பல சாதனைகள் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ரெசில்மேனியா இந்த மேட்ச் சும்மா வச்சு செய்ய போகிறாங்க. இந்த மேட்சை பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து சிஎம் பங்கு பால் ஹியூமன் ஹெல்ப் மூலயமா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, பால் ஹியூமன் விட்டுட்டு போனோடனே ரோமன் ரெயின்ஸ் தனியாக வந்து மீண்டும் தன்னோட தனியாக சிங்கிளாகவே சோலோவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரியும் காமிக்க போகிறாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் டாட்டா காமிச்சிட்டு பயந்துக்கிட்டு பால் ஹியூமன் வந்து செத் ரோலின்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மேட்ச் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்க போகிறா, எப்படி நடக்க போகுது, என்னென்ன நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கீங்கிறது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ரெசில்மேனியா பற்றி அப்டேட் ஒன்று வந்திருக்கு. நம்ம சேனல்